அடுத்ததாக வந்து கும்பராசி. என்னதான் ராசிநாதனா இருக்கார், கொஞ்சம் நியாயம் வேண்டாமா? ஒரு பாரபட்சம் பார்க்கலாமா? அப்படின்ற அளவுக்கு கொஞ்ச காலமாகவே கும்பராசிக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இல்ல. எவ்வளவுதான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுன்னு தெரியல. அதாவது கும்பத்துக்கு சனி பகவான் கொடுத்த பிரச்சனையை விட ராகு கேது கொடுத்த பிரச்சனை தான் ஜாஸ்தி. ஏன்னா சனி வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்காரர் ஆட்சியிலே உட்கார்ந்துருக்கார். அப்போ அவர் வந்து கொஞ்சம் புத்தியை வந்து மந்தத்தன்மை பண்ணுவார். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸில் வந்து நிறையா தப்பாக போயிடும். அது திருமண விஷயத்தில் நிறையா இருக்கும். எப்படி நடந்ததுன்னே தெரியல, இப்படி டக்குன்னு நடந்துருச்சு. கும்பராசிக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க, நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்போது கும்பராசிக்கு இவ்வளோ நாள் பிரச்சனைகள் கொடுத்தது வந்து சனி பகவானை விட ராகு கேது நிறைய கொடுத்தார். இப்போது அந்த சனி வந்து நமக்கு 2ஆம் இடத்திற்கு, அதாவது பாத சனி அப்படின்னோம். ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் என்ன பண்ணார் அப்படிங்கும்பொழுது புத்தியை வந்து நம்மளுடைய நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறவங்க கூட ராங் டெசிஷன்ஸ், அந்த ராங் டெசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க சதி பண்ணது ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை நீ இப்போ உடனே சொல்லுன்னு சொல்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இவ்வளோ நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு நடந்த பிரச்சனைகள். அதுவும் இல்லாத 4ல் குரு அவங்களுக்கு. ஸோ இந்த 4ல் வந்து குரு இருக்கும் பொழுது கூட இருக்கிறவங்களுடைய சதி நிறையா இருக்கும். அப்போ அது வேலை விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய டீச்சரோட சண்டை போடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பாத சனி 2ஆம் இடத்திற்கு போகும்பொழுது நம்மளுடைய ஜென்மத்துக்கு ராகு பகவான் வரார். அது ஒரு பெரிய ரிலீஃபு. ராகு 2ல் இருந்து படுத்தின பாட்டுக்கு ஜென்மத்தில் வரும்போது எவ்வளவோ பெட்டர். இதில் 7ல் வந்து கேது, அதுவும் கரெக்டாக சூரியன் வீட்டில். அதனால் இதே தான் நம்ம வந்து சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி தான். கொஞ்சம் கணவன் மனைவி சிம்மம் கன்னி இவங்களுக்கெல்லாம் ஆனா ஆறுதலா 5ல் வர குரு ஒரு பூர்வ புண்ணியத்தை பார்த்து கொடுப்பார். ஆமாம், குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு போயிடுறார். பட் ஸ்டில் இந்த ராகு வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட்டு ராகு. அதனால் சனி செய்யக்கூடிய வேலைகள் தான் ராகுவும் செய்ய போகிறார். ஸோ அகெயின் நமக்கு வந்து அந்த புத்தியில் வந்து அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது வராமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு தான் நான் அதிகமாக சொல்லுவேன், மறதி நிறையா வரும். ஸோ ஏஜ்டு பீப்புள், எனக்கு தெரிஞ்சு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு 70-80 வயசில் இருக்கிறவங்க உங்கள் பசங்களுக்கு நல்லா உங்களுக்கு நினைவு இருக்கும்போது இந்த வில்லெல்லாம் எழுதி வைங்க. ஏன்னா எங்கள்கிட்ட வர கன்சல்டேஷனுக்கு வர்றவங்க நிறைய பேர், அதுவும் குழந்தை இல்லாதவர்கள், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் யாராவது சொந்தக்காரங்களை கூட வச்சுக்கணுன்னாலும் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறது. கும்பராசி அண்ட் மீன ராசிக்கு நான் வயதானவர்களுக்கு சொல்கிறது, உங்கள் நல்ல வக்கீலை பார்த்து நீங்கள் வில் எழுதுறது நல்லது. ஏன்னா நமக்கு புத்தியும் உடம்பும் நல்லா இருக்கும்போதே நம்ம சில விஷயங்களை பசங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறது. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது பிள்ளைகளுக்கு நல்லதை வந்து பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். ஸோ ராகு உங்களுடைய ராசிக்கு வரார். அண்டு சனி வந்து பாதச்சனியாக போகும்பொழுது கண்டிப்பாக சனிக்கிழமை நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தட் வில் கிவ் யூ ஸோ மச் ஆஃப் ரிலீஃப். நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் சும்மா முட்டாள்தனமாலாம் சொல்லி வைக்கல. சனி நீராடுன்னு உனக்கு உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கும். உனக்கு எங்கே சனி பகவான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஸோ நல்லெண்ணெய் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்டைலாக பார்லரில் போய் அவன் கொடுக்குற அந்த ப்ரோட்டீன் மாஸ்கையும் இதையும் போட்டு அதுக்கு தண்டத்துக்கு காசையும் கொடுத்துட்டு வருவோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் வே, நல்லெண்ணெயும் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அதனால் செக்கு எண்ணெயெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. மைண்டுக்கு நிறைய ரிலீஃப் கொடுக்கும். நிறையா ஹேர்ப்ஸ் சாப்பிடுங்க. இந்த வல்லாரை கீரையெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ ஞாபக சக்தியை கொடுக்குது. ஸோ முடக்கத்தான் கீரை, வல்லாரை, ஏன்னா சனி பகவான் வந்து நமக்கு உணவு ரீதியாக நமக்கு நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவார். ஆயுர்வேதா மெடிசன்ஸ் போங்க, அலோபதியை விட ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் கோவிலில் போய் நம்ம வந்து ஒரு பரிகாரமாக செய்யணும்னா வெற்றிலை மாலை அண்ட் துளசி மாலை, இது 2ஐயும் நீங்களே உங்கள் கையால் கோத்து கொண்டு போய் சுவாமிக்கு போடுறது. வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை செவ்வாய்க்கிழமையில் போய் போடுங்க. இப்போ சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை தான் போகணும்லாம் இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, சனி பகவானுக்கு சனிக்கிழமை தானே, நீங்கள் ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்கிறீங்க அப்படின்னு. செவ்வாய்க்கிழமையில் வீரபத்ரருக்கு விசேஷம்.
அதனால் போய் பண்ணுங்க. அண்டு நிறைய ஹயக்ரீவர் உபாசனை குழந்தைங்கள பண்ண சொல்லுங்கள். நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஏலக்காய் மாலை போடலாம். அந்த ஏலக்காய் மாலையை போட்டுட்டு எடுத்துன்னு வந்து பசங்களுக்கு கொடுங்க சாப்பிட்றதுக்கு.